வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பேசுகிறது ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் என்றதுக்கு விளக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, பக்தி வழியின் மூலமாக பண்பட்டு நம்ம வர்றது தான் ஞான மார்க்கம். அதாவது பக்தி மார்க்கம்தான் அடுத்து நம்மளை ஞான மார்க்கத்துக்கு கொண்டு செல்கிறது. இதில் நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள், அதாவது இது நல்லது இது கெட்டது என்ற மாதிரி நம்மளால் பெரியவங்களால் நம்ம போதிக்கப்பட்டு அதன் மூலம் நம்ம பழகி இருக்கிற விஷயங்கள், நம்ம நல்ல அறிவு நம்மளா செயல்பட்டு நம்ம யோசனைக்கு அப்புறம் அறிவு வளர்ந்தப்புறம் பழக்கங்கள், அவன் கண்ட விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன விளக்கங்கள் கிடைச்சதோ அதோடு ஒத்து போயிட்டா அவன் அறிவில் முழுமை பெறுவது ரொம்ப எளிது. அதை தான் பக்தின்றது ஞான மார்க்கத்தோடு ஒத்து போயிடும். இதற்கான செயல்களுக்கான விளைவு நிச்சயமாக வரும். இதை ஞான மார்க்கமாகவும் எடுத்துக்கலாம். அதாவது ஞான மார்க்கம்னும்போது நம் சிந்தனையாலும் மெய்யுணர்வு, ஏற்கனவே இந்த விஷயங்களை அறிந்து உணர்வு பெற்றவர்கள் சொல்கிற விளக்கங்களை கேட்டு அதை நம்ம சிந்தித்து நம்ம இயற்கையோடு ஒத்த வழிகள், சமுதாயத்தோட ஒத்த வழிகள், மனுஷத்தன்மையோட நன்கு பழகி நம்மளுக்கும் பிறருக்கும் எந்த துன்பத்தையும் தராத வழியில் நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிறது தான் ஞான மார்க்கம். இதில் எல்லா காரியங்கள் விஷயங்களையும் நம்ம தெளிவோடையும் நம்ம எப்போ விழிப்புணர்வு நிலையோடு தான் இருப்போம். இதை தான் ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்தில் இருந்து தான் ஞான மார்க்கம் என்பது நம்மளுக்கு வருது. இது இறைவனை அடைவதற்கான மிக சிறந்த ஒரு மார்க்கம். பக்தி மார்க்கத்தில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ இவங்க ஞான மார்க்கத்தில் மிக விரைவாக உயர்வு பெற்று விடலாம். அதாவது ரொம்ப சீக்கிரமாக பக்தி என்ற நிலையை கடந்துட்டு ஞானம் என்ற நிலைக்கு வந்தப்பவே நம்முடைய உயர்வுன்றது விரைவாக நடக்கும். இதுதான் ஞான மார்க்கம். வாழ்க வளமுடன்.